ஜோடம் என்பது வாக்கில் தான் இருக்குது, மருத்துவம் என்பது கையில் இருக்குது. சில பேர்த்துக்கிட்ட பணம் வாங்கினா பணம் பெருகிட்டே இருக்கும். இதில் சொல்வாக்கு, செல்வாக்கு, கண் பார்வை, கைராசி, சொல் வாக்கு சிறப்பாக இருந்தால் செல்வாக்கு நல்லாயிருக்கும். ஜோடர்கள் எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிடம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை, மிகப்பெரிய ஒரு அறிவியல். ரிஷபானந்தரை விட நல்ல ஜோடர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஜோடர்கள் அனைவருமே எப்படி இறந்து போகிறாங்க அப்படிங்கிறத நான் கண்காணித்தேன். பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஜோடரிடம் தொடர்ந்து ரெகுலர் கஸ்டமராக இருக்காதீங்க. அது ஒரு வகையான மனநோய். எல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டு போய் வேலைக்கு பாரு அப்படின்னு சொன்னவங்களாம் இருக்கிறாங்க. உலக ஜோடர் தினத்தில் உங்களுக்கு தெரிந்த ஜோடர்கள் ஜாதகம் பார்க்க வரும்போது தயவு செய்து சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு வராதீங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். அன்பர்களே, 20/3/2025 அன்று உலக ஜோதிட தினம். 19/3 நம்ம பிரளயகாலேஸ்வரர் பெண்ணாடகம் போய் பார்க்குறோம். ஏன்னா ஒரு ஜோதிடத்தின் கடவுள் பிரளயகாலேஸ்வரர், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. ஒரு வாக்கு பலிதம் ஏற்படணும் அப்படின்னாலும், ஜோதிடர்கள் வாழ்க்கையில் வளமாக இருக்க வேண்டும் அப்படின்னாலும், அது பிரளயகாலேஸ்வரர் பெண்ணாடகம் போனீங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் பலிதமாகும். நம்ம ஏற்கனவே சொல்கிறோம் இல்லையா, ஜோதிடம் என்பது வாக்கில் தான் இருக்குது, மருத்துவம் என்பது கையில் இருக்குது. ஒரே மாத்திரை, வேறு ஒரே ஒரு தலைவலி மாத்திரை, அது நமக்கு பாருங்கள் கைராசியான மருத்துவர் கொடுத்தா ரெடி ஆகிடும். எல்லாரும் கொடுத்தா அந்த மாத்திரை அதே வேலையை செய்கிறதில்ல. அதே பவர் தான், அதே 100 mg தான், அதே 50 mg தான், 150 mg தான்னாலும் டாக்டரின் கைவண்ணத்தை பொறுத்து அந்த மாத்திரையோட ஆற்றல்கள் மாறுகிறது. நீங்கள் பழைய காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்கிட்ட போய் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டு ஒரு ஊசி போட்டு வந்தால் எல்லாம் சரியாயிடும். அந்த மாதிரி கைராசியான மருத்துவர்கள் எல்லாம் ஊருக்குள்ளே இருந்தார்கள். சில கைராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர்த்துக்கிட்ட பணம் வாங்கினா பணம் பெருகிட்டே இருக்கும். சில பேர் போகும்போது போயிட்டு வாப்பா நல்லா இருப்பா அப்படின்னு சொன்னால் நல்லது நடக்கும். சில பேர் பார்த்தாலே பிடிச்சிக்கிட்டு எரிஞ்சிடும். கூரை வீடெல்லாம் நீங்கள் பார்த்தாலே பிடிச்சிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சிடும், வடா அப்படின்னு. அதனால் இந்த மனித உடல் அப்படின்னு இதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. இதில் சொல்வாக்கு, செல்வாக்கு, கண் பார்வை, கைராசி, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இவங்க எதுக்கால வந்தால் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும், இவங்க எதுக்கால வந்தால் எனக்கு ரொம்ப ஆகிறதே இல்லை சார், யார் முகத்தில் முழிச்சிட்டு போகணும் இப்படி ஆயிடுச்சு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதான் காலையில் எழுந்திரிச்சு யார் முகத்தில் முழிச்சா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அப்போது இதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதர்களுமே ஒவ்வொரு கிரகத்தின் ஆற்றல் களம். அதனால் நம் கூட சேரக்கூடிய மனிதர்கள், நம் கூட பயணிக்கக்கூடியவர்கள், நம்முடைய கணவன் மனைவி, மாமனார் மாமியார், அப்பா அம்மா, குழந்தைகள், இது எல்லாருமே ஒவ்வொரு கிரகத்தின் தாக்கம் தான் நமக்கு. இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாக்கம். ஸோ ஒரு ஜோதிடம் என்பது சொல்வாக்கு. ஸோ அந்த சொல்வாக்கு சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னா, சொல் வாக்கு சிறப்பாக இருந்தால் செல்வாக்கு நல்லாயிருக்கும். அதான் விஷயம். நம்ம சொல்கிறதெல்லாம் பழிக்க தானே மக்கள் நம்மளை தேடி வர்றாங்க. மக்கள் போய் அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க. ஒருத்தர் போய் ஜாதகம் பாட்டு நான் அவர்கிட்ட போய் பார்த்தேன் நல்லா இருந்தது, அவர் சொன்னார் எனக்கு கல்யாணம் ஆச்சு, அவர் சொன்னார் குழந்தை பிறந்தது, அவர் சொன்னார் இது நடந்தது, அவர் சொன்னார் சார் அப்படியே நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ ஜோடம் என்பது வார்த்தையிலிருந்து வரக்கூடியது. அப்போ இந்த வார்த்தை நாவில் முருகப்பெருமான் அமர்ந்து அதை சொல்ல வேண்டும். நீங்கள் பழைய கால ஜோடர்கள்லாம் பாருங்கள், வெத்தலை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வெத்தலை போட்டால் ஜோடம் நல்லா வரும். அப்போ உலக ஜோடர் தினத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோடர்கள் எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் ஜோடத்தின் கடவுள் பிரளயகாலேஸ்வரரை நிச்சயமாக வணங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். 19ஆம் தேதி நம்ம போய் வணங்கிட்டு வர்றோம். நம்ம கூட ஜோடம் படித்த 470 மாணவர்கள் நம்மகிட்ட படித்தாங்க. அதில் வெளிநாடுகளெல்லாம் தவிர்த்தா ஒரு 300 பேர் வருவாங்க. எல்லோரும் போய் பிரளயகாலேஸ்வரர் பெண்ணாடகத்தில் அவரை போய் அழகிய காதலி உடனமர் சுடர் குழந்தநாதரை வணங்க போகிறோம். ஏன்னா யாம் பெற்ற இன்பம் பெருக வையகமே. நான் மட்டும் வாக்குப்பளியத்தோடு இருந்தால் பத்தாது. என்கிட்ட படித்த எல்லாருமே வாக்குப்பளியத்தோடு இருக்க வேண்டும். எல்லோரும் நீங்கள் நாளைக்கு போய் 4 பேர்த்துக்கு சொன்னாலும் அது நானும் பழிக்கணும், அவ்வளோதான். அதான் விஷயமே. பழிக்க தான் வாக்குப்பளிதம் ஏற்பட தான்
நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஒரு ஜோடர் நல்லா கணக்கு போடுவார், எல்லாம் ஓகே. ஆனால் அவர் சொன்னால் பழிக்காதுன்னு வச்சுங்களேன், யாரும் அங்கே போக மாட்டாங்க. ஒரு சிலர் நல்லா கால்குலேஷன் பண்ணுவாங்க, எல்லா திறமையும் இருக்கும், வர்றவங்கள்ட்ட ரொம்ப ராங் பிஹேவ் பண்ணுவாங்க. எந்த படத்தில் வரும் தெரியுமா, எம்எஸ் பாஸ்கர் கூட அதை பண்ணியிருப்பார். ஐயா என்னுடைய திருமண வாழ்க்கை அப்படிம்பா. அப்போது அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு அவனாவது பிச்சை எடுத்து பொழைச்சிக்குவான், நீ எல்லாம் எதுக்கு வந்தனே தெரியல, போய் தூக்கு மாட்டிட்டு செத்துரு, திரும்ப வா, அப்போது ஓலை நல்லா வருதான்னு பார்க்கலாம். அந்த டேரக்டருக்கே பாதிக்கப்பட்டிருக்காரு, இல்லைன்னா இப்படி ஒரு சீன் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஜோடர்களும் இருக்கிறாங்க. ரொம்ப பேட் வேர்ட்ஸில் கெட்ட வார்த்தைகளை பேசுகிற ஜோடர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஜோதிடம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கலை, மிகப்பெரிய ஒரு அறிவியல். மக்கள் நம்மளை தேடி வருகிறார்கள், நம்மை ஓடி வருகிறார்கள், நம்மை நாடி வருகிறார்கள். வர்ற மக்களுக்கு நம்ம பயங்கரமாக ஒரு மரியாதை கொடுக்கணும். இன்னை வரைக்கும் நான் வர்ற எல்லாரையும் எந்திரிச்சின்னு வாங்கன்னு தான் கும்பிட்றேன். அனுப்பும் போதும் எந்திரிச்சுன்னு தான் அனுப்பிச்சி விடுவேன். அது நான் டே ஆஃப் ஃபோன்லேருந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் பதவி வரும் பொழுது பணிவு வர வேண்டும் தோழா, இது நம்ம கண்ணாசன் சொன்னது. பதவி வர வர எவன் ஒருவன் பணிவு கொள்கிறானோ அவன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஜோதிடர் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு சரியான வழியை காட்ட வேண்டும். இதான் ஜோதிட உலகத்தின் விஷயம். மகாபாரதத்தில் துரியோதனன் போய் சகாதேவன்கிட்ட கேட்குறான், போருக்கு நல்ல நாள் குறித்து கொடுன்னு. அவர் குறித்து கொடுத்துட்டு வெளியில் வர்றார். கிருஷ்ண பரமாத்மா கேட்குறார், சமாதானம் தேடி தானே வந்தான் அப்படின்னு. அவர் ஜாதகத்திலே இல்லையே அப்படின்னு. அப்புறம் எதுக்கு வந்தான்? இல்லை, போருக்கு நாள் குறித்து கேட்டார், என்னைக்கு பலி கொடுத்தா நல்லா இருக்கணும்னு கேட்டார் அப்படின்னு. நீ சொல்லவில்லை அல்லவா அப்படிம்பாரு என்டிஆர் கிருஷ்ணர் இடத்துல. இல்லை, நான் சரியாக சொல்லிவிட்டேன், வரும் அமாவாசை என்று பலி கொடுத்தால் வெற்றி உங்களுக்கு. அவன் என்ன பண்ண போகிறான், இந்த 5 பேரை போட்டு தள்ளுறதுக்கு தான் டைம் குறிச்சே வந்திருக்கிறான். ஆனால் அவன் டைம் குறித்து கொடுத்துட்டான். கிருஷ்ணர் சொல்லுவார், நாசமாக போச்சு. ஏயா அறிவு இருக்கா உனக்கு? நீ உன்னை கொள்றதுக்கு ஒன்ட்டே நேரம் கேட்குறான், அதுக்கு நீ நேரம் குறித்து கொடுத்துருக்க அப்படின்னு. அப்போது சகாதேவன் சொல்லுவார், ஜோடத்தில் எதிரியாயினும் பொய் சொல்லக்கூடாது அப்படிம்பார். மிகச்சிறந்த ஒரு வார்த்தை, மிகச்சிறந்த ஒரு உதாரணம் அது. உங்கள் எதிரியாக இருந்தாலும் நீங்கள் பொய் சொல்லக்கூடாது. உங்கள் தேவைக்காக நீங்கள் எதையும் மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது. ஒரு ஜோதிடர் பிறரை வழிநடத்த முடிந்தால் வழிநடத்தலாம், வழிநடத்த முடியவில்லை என்றால் கம்முன்னு விட்டுட்டு போயிடலாம். நான் தான் பெரியவன் என்ற எண்ணம் எப்பொழுது நமக்கு வருகிறதோ அன்னையிலிருந்து நாம் இருமாப்பு கொள்ள ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம தான் பெரியவெல்லாம் கிடையாது. வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. ரிஷபானந்தரை விட நல்ல ஜோதிடர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இன்னும் பல பேர் இன்னும் அடையாளம் தெரியாமல் இருக்காங்க. அதுதான் விஷயம். நாம் இன்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறோம். இயற்கை நம்மளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இந்த சமுதாயத்தில் நம்ம 10 பேர்த்துக்கு தெரிகிற இடத்துல இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அதே போல் இன்னொரு ஜோடரை தூற்றி பேசாதீர்கள். அவரை பற்றி எனக்கு தெரியாதாங்க, அவருக்கு தான் ஆலமரத்தில் உட்காந்துருந்தார், அவரை பற்றி எனக்கு தெரியாதாங்க, அவருக்கு தான் நேற்று தாங்க 100 ரூபா வாங்கிட்டு இருந்தார், இன்றைக்கி போய் கேட்டால் ஃபீஸ் எவ்வளோன்றாங்க, அவரை பற்றி எனக்கு தெரியும். இப்படிலாம் பேசாதீங்க. முதல்ல ஒரு ஜோதிடர் இன்னொரு ஜோதிடரை பற்றி முதல்ல தப்பாக பேசாதீங்க. என்ன விஷயம்னா, மக்களுக்கு ஜோதிடத்தின் மீது இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச அபிப்பிராயம் போயிடும் போல இருக்குது. நான் சொல்கிறதாங்க கரெக்டு, அந்த நாள் கிடக்குறாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்க ஏன் சொல்லியிருப்பாங்க, அவங்க தெரியாமையே கூட சொல்லியிருக்கலாம். இப்போ எங்கிட்ட வர நிறைய பேர் இதை கேட்பாங்க, சார் நான் அவர்கிட்ட போய் பார்த்தேன் சார், அவர் அப்படி சொன்னார் சார், சார் இவர்கிட்ட போய் பார்த்தேன் சார், நான் பேர் சொல்லியே சொல்லுவாங்க, அவர்கிட்ட போய் பார்த்தேன் சார் இப்படி சொன்னாங்க சார். நான் சொல்லுவேன், அவங்களுடைய கணிப்பு திறனில் அவங்க உங்களுக்கு ஒன்று சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, இது நடக்கலையா, நடக்கிறதுக்கு நான் என்ன வழி அதை சொல்கிறேன், அவ்வளோதான். அவர்கிட்ட பார்த்து நடக்கலைங்கிறது விஷயம் இல்லை. அவர்கிட்ட பார்த்து 100 பேர்த்துக்கு நடந்திருக்கோம், ஒரு 10 பேர்த்துக்கு நடக்காமல் போயிருக்கோம். எங்கிட்ட பார்த்து 90 பேர்த்துக்கு நடந்திருக்கும், ஒரு 10 பேர்த்துக்கு நடக்காமல் போயிடும். இதெல்லாம் இயல்பு. நீங்கள் அவங்களுடைய கர்மாவை பொறுத்தது. வரக்கூடிய மக்களின் கர்மா, நம்ம சொல்லக்கூடிய தன்மை கண்டிப்பாக 100க்கு 100 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. ஒரு 10 ஃபெயிலியர் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்காக அவங்க சிறந்த ஜோதிடர் இல்லை அப்படின்லாம் சொல்லிடவே முடியாது. ஸோ இந்த உலக ஜோதிட தினத்தில் முதல்ல என்னுடைய குருநாதர் தம்பிரான் சிவபாக்கியர் அவர்களுக்கு நான் சிரம் தாழ்ந்து என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் ஜோதிடத்தில் என்னோட வெகு தூரம் பயணித்து எனக்கு நீண்ட நடிக வழிகாட்டியாக இருந்து இன்றைக்கி இந்த உலகத்தை விட்டு மறைந்த திரு வெள்ளையன் அவர்களுக்கு நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஓமலூர் பக்கத்தில் இருந்தார். அவர் தான் எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய தைரியம்லாம் சொல்லுவார். என் ஜாதத்தை பார்த்து அவர் கடவுளேன்னு தான் சொல்லுவார். எல்லாத்தையும் ஏற்கனவே வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். விடுகடவுளை பார்த்துக்கலாம், கண்டிப்பாக கடவுள் உன்னை காப்பாற்றுவார் அப்படிம்பார். அதுக்கப்புறம் தான் என் குருநாதரே எனக்கு கிடச்சார். ரொம்ப நல்ல மனிதர். பின்னாடி கேன்சரில் தான் இறந்து போனார். ஜோடர்கள் அனைவருமே எப்படி இறந்து போகிறாங்க அப்படிங்கிறத நான் கண்காணித்தேன்.
அதில் ஒன்றா கேன்சரில் இறந்துடுறாங்க, இல்லைனா ஆக்சிடெண்ட்டில் இறக்குறாங்க, இல்லைனா தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறார்கள். எந்த ஜோதிடரும் 90% ஜோதிடர்கள் இயற்கை மரணம் அடையவே இல்லை. ஜோதிடர்கள் ஏன் இயற்கை மரணம் அடைவதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவர்களின் கர்மாவை தவறாக சொல்லும் பொழுதும், அடுத்தவர்களை ஏமாற்றி பணம் வாங்குவதும், ஜாதகத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறது என சொல்வதும், அல்லது அடுத்தவர்களின் கர்மாவை அதிகமாக பெற்றுக்கொள்வதும், இது எல்லாமே கர்மா நோயாகத்தான் மாறும். தப்பு பண்ணால் மட்டும்தான் ஜோடருக்கு நோய் வரும்லாம் கிடையாது. நல்ல ஜோடர்களுக்குமே கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவங்களுடைய கர்மாவை வாங்கி தான் நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம். அவங்களுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்காக போராடுகிறோம். ஒரு மனிதன் ரொம்ப சிரமப்படுறன்ற விதி, நீங்கள் வந்து அவங்க ஜாதகத்தை பார்த்து அவங்களுக்கு ஒரு கோயில் சொல்லி, அவங்களுக்கு ஒரு வழி சொல்லி அவங்கள ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா, அவங்க கர்மா உங்களை வந்து அடையும். அதை வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் நல்ல நோக்கத்தில் செய்யும்போது ஒரு 10லேருந்து 15% வந்து அடையுது. இதுவே ரொம்ப அவங்கள வந்து ஒரு 3 லட்ச ரூபா கொடுங்க பூஜை பண்ணுறேன், 5 லட்ச ரூபா கொடுங்க பூஜை பண்ணுறேன், அதாகும் இதாகும் அப்படின்னு சொல்லி அவங்கள தப்பாக ப்ரெடிக்ட் பண்ணும் பொழுது, ஒருத்தே இல்லாமல் இல்லாத விஷயத்தை உங்கள் பொண்ணு ஓடி போயிடும், உங்கள் பொண்ணு வந்து வேறு கம்யூனிட்டியில் போய் கல்யாணம் பண்ணிக்கும், உங்கள் பையன் வந்து இப்படி ஆகிடுவான், உங்கள் பொண்ணு வந்து ஏற்கனவே கல்யாண நபரோட போய் தொடர்பு வச்சுக்கோ, இப்படியெல்லாம் தாய் தந்தையரை பயமுறுத்தி பல பேர் வந்து ஜோதிடத்துறையில் இருக்கிறாங்க. அது நிறைய பேர் வந்து என்கிட்ட பேர் சொல்லியே சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் அவர்கிட்ட போய் பார்த்தேங்கய்யா, அவர் இப்படியெல்லாம் சொன்னாருங்கய்யா அப்படின்னு. அப்படியாம்மா, சரிம்மா, நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நம்மகிட்ட கோயில் ப்ரொடெக்ஷன் தான், இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா, இது சரியாயிடும் அப்படிங்கிறதான் விஷயம். முடிந்த வரைக்கும் பிறருக்கு தவறான பாதையை காட்டாமல் சரியான பாதையை காட்டுவோம். ஒருவேளை நம்மளால் பாதை காட்ட முடியலன்னா, இல்லைங்க உங்கள் ஜாதகத்தில் நமக்கு ரெடி ஆகலை, நீங்கள் வேறு யார்ட்டையா பார்த்துங்க அப்படின்னு சொல்லிடுறது பெட்டர். அவங்க கர்மா வந்து நம்மளோட ஒர்க் அவுட் ஆகலை, நம்மளால் அவங்க காப்பாற்ற முடியலன்னா, அதற்காக உங்களால் எல்லாரையும் காப்பாற்ற முடியலன்னு கிடையாது. 100ல் ஒரு 2 ஜாதகம் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலையா, சாமி நீங்கள் வேறு ஜோதிடரை பாருங்கள், உங்களுக்கு நமக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிடுறது ரொம்ப பெட்டர். அவங்கள திரும்ப திரும்ப நம்ம பிடிச்சி இழுத்து அவங்களுக்கு நம்ம நல்லது பண்ணுறாங்கிற பேரில் அவங்களையும் உங்களையும் நம்ம கஷ்டப்படுத்திக்காமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. பொதுமக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஜோதிடரிடம் தொடர்ந்து ரெகுலர் கஸ்டமராக இருக்காதீங்க. அது ஒரு வகையான மனநோய். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை ஜாதகத்தை பாருங்கள், ராகு கேது பயிற்சி வருது, சனி பயிற்சி வருது, குரு பயிற்சி வருது அப்படின்னா அப்போ போய் ஜாதகத்தை போய் பார்க்கலாம். சும்மா வந்து ஒரு மாதத்துக்கு 5 ஜோடர்களை பார்ப்பது, ஒரு மாதத்திற்கு 10 ஜோடர்களை பார்ப்பது, அந்த மாதிரி நீங்கள் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி என்ன ஆகிடுதுன்னா, இந்த மாதிரி ஒரு சில பேரை நான் சந்திக்கிறேன், 10 நாளைக்கு ஒரு முறை ஒரு ஜோடரை பார்க்குறாங்க, பார்த்துட்டு அவங்க எல்லோரும் சொல்கிற ப்ரொடக்ஷனையும் கேட்டுக்கிறாங்க, ஆனால் எதையும் செய்கிறதே இல்லை. அடுத்த ஜோடிட்ட போய் நான் அவங்கள பார்த்தா எனக்கு இது நடக்கலை, இவங்கள பார்த்தா அது நடக்கலை அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு சில அன்பர்கள் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் இது ஒரு வகையான மனநோய் மாதிரி மாறிடுது. அதாவது அடிக்கடி ஜோதிடம் பார்ப்பது, ஜோதிடத்தை பேசிக்கொண்டே இருப்பது, தன்னுடைய ஜாதகத்தை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை போய் எடுத்துகிட்டு போய் காட்டுறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் பார்த்துங்க. ஏன்னா இறைவன் உங்களை காப்பாற்றுவார், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஒரு ஜோதிடர் அதுக்கு வழி சொல்வார். வழி சொல்லக்கூடிய ஜோதிடர் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையே சொல்ல வேண்டும். அவர் அந்த இடத்துல உங்களுக்கு நன்மை சொல்லலையா, இறைவன் வந்து உங்களுக்கு வேறு ஏதோ சொல்ல வர்றான் அப்படிங்கிறதான் விஷயம். ஜோதிடர்களாகிய நாம் இந்த உலகத்திற்கு இறைவன் எல்லாருக்கும் எத்தனையோ வேலை கொடுத்துருக்கான். ஒருத்தருக்கு டாக்டர் வேலை, ஒருத்தருக்கு கலெக்டர் வேலை, ஒருத்தருக்கு பஸ் ஓட்டுற வேலை, ஒருத்தருக்கு டீ கடையில் வேலை, ஒருத்தருக்கு தோசை போடுற வேலை, ஒருத்தருக்கு கேமரா எடுக்கிற வேலைன்னு இறைவன் வந்து எல்லோருக்கும் ஏதோ ஒரு வேலை கொடுத்துருக்கான். நமக்கும் ஒரு வேலை கொடுத்துருக்கான், அடுத்தவர்களை காப்பாற்றக்கூடிய வேலையை கொடுத்துருக்குறான். அப்போ என்னுடைய மாணவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களால் முடிஞ்சால் அடுத்தவங்களை காப்பாற்றுங்க, முடியலைன்னா கம்முன்னு இருந்துருங்க. தயவுசெய்து அடுத்தவர்களுக்கு தவறான வழியை காட்டி பின்னாடி உங்கள் குடும்பம் துன்பப்படுற மாதிரி பண்ணிடாதீங்க. ஜோதிடத்தில் சிறப்பாக இல்லாதவர்களின் வாரிசுகள் பிற்காலத்தில் மிகவும் சிரமப்படுவதை நாம் பார்க்கிறோம். அது ரொம்ப மன வருத்தமாக இருக்கிறது. பல ஜோதிடர்களின் மகள்கள் நன்றாக வாழ்வதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் தலை சிறந்த ஜோதிடர்கள்னு சொன்னவங்களாம் இன்றைக்கி வந்து பையனுக்கு 2 கல்யாணம், 2வது பையனுக்கு 2 கல்யாணம், குழந்தை இல்லை அப்படிங்கிற பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து பெஸ்ட் அஸ்ட்ராலஜர்னு இப்போ எல்லாம் மக்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியுது, எல்லோரையும் விமர்சனம் செய்கிறார்கள். அப்போது எங்கிட்ட வர்ற ஒருத்தர் கேட்குறாரு, அவர் பையனுக்கே அவரால் ஜோதிடம் பார்க்க முடியல, அவர் எப்படி அடுத்தவனுக்கு பார்ப்பார் அப்படின்னு. சொல்கிறேன், அவங்க பர்சனல் லைஃபுக்கெலாம் உள்ளே போய் பேசாதீங்க சாமி, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுங்கள், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அதை கட் பண்ணிட்டு போயிடுவோம். நான் பெரும்பாலும் எந்த ஜோதிடர்களை பற்றி பேசினாலும் அதை அப்படியே கட் பண்ணிடுவேன். நானே ஒரு சிலருக்கு ரெஃபர் பண்ணுவேன், நீங்கள் வந்து இவரை போய் பாருங்கள், ஏன்னா என்னால் முடியலையே அவரை போய் பாருங்கன்னு சொல்லுவேன். எல்லோரையும் எல்லாராலும் காப்பாற்ற விட முடியாது, அதற்கும் ஒரு கர்மா, அதுக்கு நமக்கு இறைவன் அதுக்கு வழிவிட வேண்டும்.
வந்திருப்பவர் தப்பிக்கணும்னு இயற்கையை நினைத்தால்தான் சொல்கிறதுக்கே விடும். இல்லைன்னு வச்சுங்களேன், நார்மலாக எதையோ சொல்லிட்டு முடிச்சுருவோம், அவங்களாலையும் பெருசாக ஒன்றும் வெளியில் வர முடியாது. அப்போ ஜோடத்தில் இனி வரக்கூடிய மாணவர்கள், ஜோடத்தில் ஏற்கனவே இருப்பவர்கள், நீங்கள் வந்து நமக்கு தெரிந்தது மட்டும்தான் சரி அப்படின்னு எப்போவுமே நினைக்கக்கூடாது. ஏன்னா நான் என் பேட்டர்ன் மட்டும்தாங்க கரெக்டு, மற்ற பேட்டர்ன்லாம் தப்பு நான் சொல்லவே மாட்டேன். அடுத்த பேட்டர்னில் ஒரு விஷயம் இருந்தாலும் அதை எடுத்துக்குவேன். ஓ அப்படியா, இது நல்லா இருக்கே அப்படிங்கிற ஒரு விஷயம். என்னை பொறுத்தவரை நம்ம நம்பி வந்தவங்க காப்பாற்றப்பட வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அதற்கு நான் எப்படி உழைக்க வேண்டும்? தினசரி முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு திருப்புகழ் பாடி முருகப்பெருமானை வழிபடுங்க. ஜோடத்தில் மிகப்பெரிய இடத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா காலைல எழுந்திரிச்சோடனே ஒரு திருப்புகழ் பாடி முருகப்பெருமானை வழிபடுங்க. ஏன்னா நம்ம அலுவலகத்தில் திருப்புகழ் பாடுவது உண்டு, வீட்டில் அலுவலகத்தில் பாடுவோம். திருப்புகழ் பாடிட்டு தான் ஜாதத்தை ஆரம்பிப்போம். அப்போ திருப்புகழ் பாடுங்க, முருகப்பெருமானை வழிபடுங்கள். ஜோதிட கடவுள் அழகிய காதலி உடனமர் சுடர் கொழுந்துநாதர் பிரளயகாலேஸ்வரரை வருடத்திற்கு ஒரு முறை போய் பஞ்சமி அன்று வழிபட்டு விட்டு வாருங்கள். மிக மிக சிறப்பாக இருக்கும். நல்ல ஆசானை தேடி பிடியுங்கள். அதே போல் உங்களுக்கு என்ன சிரமம் இருந்தாலும் உங்களை தேடி வருவாங்ககிட்ட நீங்கள் அந்த சிரமத்தை காட்டாதீங்க. அவங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டே அவங்கள ரிசீவ் பண்ணுங்கள். அவங்களுக்கு நல்ல சேவை பண்ணுங்கள். உங்களால் சேவை பண்ண முடியலன்னா அந்த அன்றைக்கி ஓய்வு எடுத்துங்க. அடுத்தவங்களை எந்த இடத்துலையும் திட்டியோ பழித்தோ அடுத்தவர்களை ஏளனப்படுத்தியோ பேசாதீங்க. என்னையா ஜாதகம் இது அப்படிலாம் நான் இது வரைக்கும் யாரையுமே கேட்டதில்லை. இதெல்லாம் ஒரு ஜாதகம்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்படியெல்லாம் கேட்டவங்களாம் இருக்காங்க, என்னையே கேட்டவங்களாம் இருக்காங்க. என்ன நீ எல்லாம் உயிரோடையே இருக்க அப்படின்னு கேட்டவங்களாம் இருக்காங்க. எல்லாம் தூக்கி எறிஞ்சு போட்டு போய் வேலைக்கு பாரு அப்படின்னு சொன்னவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் கடந்த நானே வந்திருக்கேன். அதனால் நீங்கள் அடுத்தவங்களை வார்த்தைகளில் ஏளனப்படுத்தாதீங்க. என்னங்க ராகு 8ல் இருக்குது அப்படின்னா அவர் என்னங்க பண்ணுவார், அவருக்கு ராகு 8ல் தான் இருக்குது, அதுக்கு என்ன செய்ய முடியும்? சுக்கிரன் ராகு சேர்ந்துருக்கிறதெல்லாம் ஆகாது அப்படின்னா சுக்கிரன் ராகு சேர்ந்துருக்கிறனால தான் அவங்க உங்ககிட்ட வர்றாங்க. அப்போ அதுக்கு என்ன ப்ரெடிக்ஷன் அதை சொல்லுங்கள், அதான் விஷயம். இது 5ல் கேது இருக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறதுக்கு 5ல் கேது இருக்கிறனால தான் உங்ககிட்ட வர்றாங்க. அதனால் நமக்கு வரக்கூடியவர்கள், நம்மிடம் ஜோதிடம் பார்ப்பவர்கள் கொடுக்கக்கூடிய படம் தான் நமக்கு உணவு, உடை, இருப்பிடம், நாம் வாழக்கூடிய வாழ்க்கை எல்லாமே இறைவனாக நமக்கு இவர்கள் மூலியமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். அது மேலும் 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 பெருக வேண்டுமென நீங்கள் நல்லபடியாக வணங்குங்க. ஜோடத்துறையில் இருப்பவர்கள் பாலா திரிபுர சுந்தரி அம்பாளை வழிபடுவது, பாலா திரிபுர சுந்தரி அம்பாளுடைய ஃபோட்டோ, பிரளயகாலேஸ்வரர் பெண்ணாடகம்மாவுடைய ஃபோட்டோ கண்டிப்பாக உங்கள் ஆஃபீஸில் இருக்கணும். இருந்துச்சுன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லா வளமாக மாறும். அதே போல் நடராஜர் சிலை, நடராஜர் ஃபோட்டோ வச்சு வழிபடுங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இறை வழிபாடு, ஆஃபீஸை ரொம்ப தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள். காலைல போய் ஆஃபீஸில் போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டு நல்லபடியாக தூய்மையாக, அகத்தூய்மை புற தூய்மை இரண்டும் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விஷயம். நீங்கள் காலையில் வந்தவுடனே போய் உங்கள் முருகன்ட்ட நின்று முருகா, வடிவேலா, ஞான வண்டிதா, சண்முகா, என்னப்பா, பழனியப்பா, வரக்கூடிய எல்லாருக்கும் நீ என் நாவில் அமர்ந்து நீ நன்மையே செய்ய வேண்டும், அவ்வளோதான். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், அவ்வளோதான் விஷயம். முருகா நீயே எல்லாத்தையும் பேசிடு, அவ்வளோதான். என்ன பேச விட்டுக்கிட்டு இருக்காத. வாக்கு பலிதமாக நீயே இருந்து எல்லாவற்றையும் நீயே பேசி அவர்களுக்கு நீயே அவங்களை ரெடி பண்ணியிருப்பா. நான் முதல் ஜாதக ஆரம்பிக்கும்போது சொல்லுவேன், முருகா நீ என்ன சொல்ல நினைக்கிறே சொல்லு முருகா, அவ்வளோதான். இறை வழிபாடு, இறைவனை நம்புங்கள், வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும். உலக ஜோடர் தினத்தில் உங்களுக்கு தெரிந்த ஜோடர்கள், நீங்கள் நிறைய ஜோடர்களால் நன்மை அடைந்திருப்பீர்கள். அந்த மாதிரி நீங்கள் நன்மை அடைஞ்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்கள், அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, ஒரு வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. அவங்களாம் நீங்கள் அடைந்த நன்மைகள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜோடர் உங்கள் வாழ்க்கையில் இருப்பார். அவர் மூலிமா நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு படியாவது மேலே ஏறி இருப்பீங்க. அவங்களுக்கு முடிஞ்சால் நேரில் போய் ஒரு வேட்டி, ஒரு துண்டு, இப்போ பெண்களாக இருந்தால் ஒரு சேலை, அவங்களுக்கு போய் ஒரு நல்ல நிலைமைக்கே வந்திருக்கீங்களா, போய் ஒரு மாலை போடுங்க. அவங்களுக்கு ஒரு மாலை போட்டு அவங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய ஜோடர்களால் வாழ்க்கையில் நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கிறதுக்கு அப்புறம் ஜோடர்களை மறந்துடுறீங்க. நாங்களும் உங்களுக்காக தான் உழைக்கிறோம். நாங்களும் சமூக சேவர்கள் தான். போலீஸ் டிபார்ட்மெண்ட், இராணுவம், தீயணைப்பு துறை மாதிரி நாங்களும் 24/7 எங்கள் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு உங்கள் பின்னாடி தான் ஒடியாரோம். உங்கள் கஷ்டத்தை எங்கள் கஷ்டமாக நினைக்கிறோம், உங்களுடைய இன்பத்தை எங்கள் இன்பமாக நாங்கள் கொண்டாட நினைக்கிறோம். நிறைய பேர் எனக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சிலருக்கு யாரும் சொல்லவே மாட்டீங்க, அப்படின்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். சொன்னால் ஒரு காசு கேட்பாருங்க அப்படின்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, அவ்வளோதான். என்ன பங்காக கேட்க போகிறோம், அப்படி ஒன்றும் கிடையாது. இது வரைக்கும் நான்லாம் யார்ட்டையும் பங்கு கேட்டதே இல்லை. அதனால் உங்களுடைய நிறைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள், குறைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜாதகம் பார்க்க வரும்போது தயவு செய்து சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு வராதிங்க. இது ரொம்ப நாளாக நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன்.
உறவுகளை கூட்டிகிட்டு வர்றது, நண்பர்களை கூட்டிகிட்டு வர்றது, இந்த மாதிரி அது இன்றைக்கி உங்களுக்கு சரியாக இருக்கும். ஜோதிடத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம சொல்லிடுவோம், இன்றைக்கி அது நல்லாயிருக்கும். 10 வருஷம் கழித்து நீங்கள் நண்பர்களாக இருக்காமல் பிரிஞ்சு போயிடுவீங்க. அன்றைக்கி இந்த கருத்து உங்களை பற்றி இது வெளியில் போகும். ஜோதிடம் பார்க்கும் பொழுது தனியாக போங்க, அதாவது கணவன் மனைவியாக போங்க, இல்லையா தனியாக போங்க. ரகசியங்கள் காக்கப்பட வேண்டும். உங்களுடைய உறவுகளையோ சொந்தங்களையோ அழைத்து கொண்டு போய் ஜோதிடம் பார்க்காதீர்கள். ஏற்கனவே ஜோதிடருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ என்ன ஏற்கனவே ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்குன்னு வச்சுங்களேன், அவங்கள கூட்டிகிட்டு என்கிட்ட ஜாதகம் பார்க்காதீங்க. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுமா, நீங்கள் தனியாக ஜாதகம் பாருங்கள். ஏன்னா அவங்க இருக்கிறதுனால சங்கோச்சப்பட்டுக்கிட்டு நிறைய விஷயத்த சொல்லாமல் விட்டுருவோம். நான் அந்த மாதிரிலாம் நிறைய பேத்துக்கு சொல்லாமல் விட்ருக்கேன். பின்னாடி சொல்லணும்னு நினைப்பேன், நேரம் இருக்காது. அப்போ உங்களுக்கு என்ன கேட்கணுமோ அதை தனியாக கேளுங்கள். அதான் விஷயம். அடுத்தவங்களை கூட்டிகிட்டு போய் கேட்காதீங்க. ஒரு ஜோதிடரை பார்க்க செல்லும் பொழுது ஒரு வெற்றிலை பாக்கு, ஏதாவது பழம், பூ, கண்டிப்பாக கட்டாயம் பூ, ஒரு எலுமிச்சை கனியாவது வாங்கிட்டு போய் அவங்கள சந்திங்க. ஏன்னா அவங்க இறைவனின் ரெப்ரசன்டேட்டிவ், கடவுளுக்கு அடுத்தபடியாக உங்கள் வாழ்க்கையை ப்ரெடிக்ட் பண்ண போகிறாங்க. இறைவா இவர்கள் மூலியமாக என் வாழ்க்கையை மாற்று அப்படின்னு காலைல ஜோதிடம் பார்க்க போகிற அன்னைக்கு ஒரு விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டு போங்க. யார்கிட்ட ஜோதிடம் பார்க்க போனாலும் சரி, போய் விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைங்க. இல்லை ஆன்லைன்லேயே நீங்கள் பார்க்குறீங்க, என்றைக்கு வருதுன்னு தெரியலையா, திங்கக்கிழமை அன்னைக்கு விநாயகருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிருக்கேன். இறைவா இந்த வாரத்தில் எந்த நாள் அவர் என்னை கூப்பிட்டு பேசினாலும் சரி, என் வாழ்க்கை மாறணும் அப்படிங்கிறது விஷயம். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வாழ்க்கை சிறப்பாக மாறியதற்கு அடியேன் ஒரு சின்ன கல்லாவது இருந்திருப்பேன். அந்த மாதிரி யாராவது ரொம்ப நல்லா சொல்லணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டு விடுங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கோ அலுவலக நம்பருக்கோ ஒரு வீடியோ ஒன்று போடுங்க. அதை நம்ம மக்களுக்கு சொல்லலாம். நிறைய பேர் நம்ம இந்த அனுபவ வீடியோலாம் எடுக்கவே இல்லை, எடுத்தால் ஏகப்பட்டது எடுத்துருக்கலாம். ஆனால் அது பெரிய விளம்பரமாகக்கூடாது. அது ஏதோ நிறைய பேர் அதை விளம்பரம் பண்ணிட்டாங்க அனுபவ வீடியோன்ற பேரில். அதனால் அதில் நம்ம இது வரைக்கும் போகலை. அதனால் எல்லோரும் வாழ்த்து தெரிவிங்க. உங்களுக்கு பிடித்த ஜோதிடர்களுக்கு வாழ்த்து தெரிவிங்கள். அவர்களும் நன்றாக இருக்கட்டும், நீங்களும் நன்றாக இருங்கள். என்னப்பன் சொக்கநாதன் நம் அனைவரையும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று மகிழ்வோடு பல்லாண்டு வாழ்த்தி நம்மை மகிழ்ச்சியோடு வைத்திருப்பாராக. நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.